வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் உமா கஞ்சிலால். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இக்னோ பல்கலைக்கழகம், அதாவது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழில் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம், இது வந்து டெல்லியில் இருக்குது. இதில் 1985ஆவது ஆண்டு இது தொடங்கியிருந்தது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒருத்தருமே பெண் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டது கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக ஒருத்தங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இக்னோ பல்கலைக்கழகத்தில் தொலைதூர பட்டய படிப்புகள் வந்து கற்பிக்கப்படுது. அதாவது இந்த கரஸில் படிப்பாங்கள்ல, கரஸ்பாண்டன்ஸ் டிகிரி படிப்பாங்கள்ல, அவங்களுக்கானதாக இது இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? பொதுவாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கீழே இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக இருக்கிறது குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி மாநில அரசு கீழே இருக்கிற பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கிறது அந்த மாநிலத்துடைய ஆளுநர். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் வேந்தராக நம்ம பிரதமர் இருப்பார். அந்த பல்கலைக்கழகம் என்ன பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, நீண்ட நாள் பதவி வகித்த இந்தியாவின் பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு 16 வருஷத்துக்கு மேலே பிரதமராக பதவி வைத்திருப்பார். இப்போது இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றிய 2வது பிரதமராக நம்ம பிரதமர் மோடி சாதனை படைத்திருக்காரு. முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இப்போ 2வதாக இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள். அப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை தக்க வைத்துட்டு இருந்தது இந்திரா காந்தி அவர்கள். அவங்க 2வது நீண்ட நாள் பதவி வகித்த பிரதமராக இருந்தாங்க. இப்போ அந்த சாதனையை பிரதமர் மோடி முறியடிச்சிருக்காரு. இந்திரா காந்தி 4077 நாட்கள் வந்து பிரதமராக இருந்திருக்காங்க. 1966ஆவது ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி தொடங்கி 1977ஆவது ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் இவங்க இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு, அதாவது ஜூலை 25ஆம் தேதி பார்க்கும்போது 4078 நாட்கள் இவர் வந்து பிரதமராக இருந்திருக்காரு. அப்போ இந்திரா காந்தியுடைய சாதனையை ஒரு நாளுக்கு மேலே முறியடிச்சிருக்காரு. அடுத்தது, ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயில் என்ஜின் தற்போது எங்கு பரிசோதனை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ICF சென்னை. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனால் இயங்குகிற ரயில் இன்ஜினை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் பெரம்பூரில் ICF நிறுவனம் இருக்குது. ICF உடைய விரிவாக்கம் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது தான். இப்போது ஹைட்ரஜன் வாயுவில் இயங்குகிற 1200 குதிரை திறன் கொண்ட என்ஜின்களை இதில் வந்து தயாரிக்கிறாங்க. இதோடைய என்ன பயன் அப்படின்னா இது வந்து கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும். பொதுவாகவே ஹைட்ரஜன் நம்ம வந்து அடாப்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும், கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும். அதனால தான் நம்ம இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கே இயக்க போகிறாங்க அப்படின்னா ஹரியானாவில் ஜிந்த் மற்றும் சோனிபட், இந்த 2 பகுதிகளுக்கு இடையில தான் இயக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் வரப்போகிற TNPSC குரூப் 2 எக்ஸாமுக்கான இலவச கோச்சிங் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நடத்துகிறோம். எங்கே அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் படிக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த கல்வி கட்டணத்தில் நம்ம வந்து ஆன்லைன் கோச்சிங்கும் வழங்குகிறோம். ஒரு 5000 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா தரமான ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்துகிறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். இதை தவிர TNPSC குரூப் 1க்கு கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி SSC எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், தமிழ்நாடு SA எக்ஸாம், இதற்காகவும் கிளாஸஸ் இருக்குது. இதை தவிர நம்ம TNPSC குரூப் 2 வந்து மாநில அளவில் பல்வேறு பகுதிகளில் 3 முழு மாதிரி தேர்வுகள் வந்து நடத்துகிறோம். இப்போது இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது பிரதமர் மோடி மாலத்தீவு நாட்டிற்கு எவ்வளவு ரூபாய் கடன் வழங்கப்படும் என அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 4850 கோடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி மாலத்தீவு நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அவர் அந்த நாட்டிற்கு ரூபாய் 4850 கோடி வந்து கடன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காரு. மாலத்தீவுடைய 60வது சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி வந்து பங்கேற்றாரு. மாலத்தீவுடைய தலைநகர் வந்து மாலே அப்படிங்கிறது. மாலத்தீவுடைய அதிபராக இப்போ இருக்கிறவர் முகமது மூயிஸ் அப்படிங்கிறவர். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 2023ஆவது ஆண்டு மாலத்தீவில் அதிபராக இந்த முகமது மூயிஸ் அப்படிங்கிறவர் பதவியேற்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்டவராக கருதப்பட்டார். அது இந்தியாவுக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா மாலத்தீவு இங்கே இருக்குது,
நம்ம இந்தியா பக்கத்தில் தான் இருக்குது. இப்போது சீனா வந்து இந்த நாடு கூட நட்புறவுலாம் இருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு சீனா நம்மளை தாக்கணும் அப்படின்னா ஈஸியாக இங்கேருந்து தாக்கிடுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த நாடுகள் கூட நட்பாக இருக்கிறது நம்மளுடைய கடமை. அப்போது இவர் பதவி ஏற்கிறாரு, முகமது முயிஸ் வந்து பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் பணியமர்த்தப்பட்டிருந்த நம்ம இந்திய இராணுவத்தினரை திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி இந்திய இராணுவத்தினர் வந்து அங்கேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 நாடுகளுக்கிடையே, அதாவது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கு இடையில் உறவு சுமூகமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அங்கே போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய சுதந்திர தினத்துடைய சிறப்பு விருந்தினராகவே அவர் போயிருக்காரு. அடுத்தது, ட்ரோன் மூலம் ஏவும் ஏவுகணையை உருவாக்கி அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் DRDO. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோனை வைத்து ஏவுகணையை ஏவுற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதை உருவாக்கியிருக்குது யார் அப்படின்னா DRDO தான். இந்த ட்ரோன் மூலமாக ஒரு ஏவுகணை அனுப்புகிறாங்கல்ல, அந்த ஏவுகணையுடைய பேர் என்ன அப்படின்னா ULPGM-V3 அப்படிங்கிறது. அதாவது UAV லான்ச்டு ப்ரெசிஷன் கைடட் மிசைல் அப்படிங்கிறது தான். இங்கே UAV அப்படிங்கிறது தான் ட்ரோனை சொல்கிறாங்க. இதை உருவாக்குனது யார் அப்படின்னா DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். அதே மாதிரி இதை பரிசோதனை பண்ணதும் இந்த DRDO தான். இது இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கக்கூடிய V3 வகை ஏவுகணை. இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் வச்சு செலுத்தி சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த மிசைலை உருவாக்குனது யார், இந்த ட்ரோனை உருவாக்குனது யார் அப்படின்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இது பெங்களூரை சேர்ந்த நிறுவனம். இதை எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் அப்படிங்கிற பகுதியில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏவுகணையுடைய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டை தேடு பொறி தொழில்நுட்பம் இதில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு இலக்கை அதுக்கிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எங்கே போனாலும் அது தேடி போய் தாக்கிற திறன் கொண்டது. அதே மாதிரி தரையிலிருந்தும் மிக உயரமான பகுதியிலிருந்தும் இதை வந்து ஏவ முடியும். அதே மாதிரி பகல் மற்றும் இரவிலையும் இதை வந்து ஏவ முடியும். அதே மாதிரி ஏவுகணை ஏவப்பட்ட பிறகு கூட இலக்கை மாற்றக்கூடிய வகையில் இருவழி தரவு இணைப்பு தொழில்நுட்பமும் இதில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இந்த ஏவுகணை நவீன கால கவச வாகனங்களையும் தாக்கி அளிக்கிற சக்தி வாய்ந்தது. இப்போ நம்ம இந்தியாவுக்காக சில ரேடார்கள் வந்து வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது இலக்குகளை குறிவைத்து தாக்குறதுக்கு நடத்துறதுக்காக தகவல்களை பரிமாற்றம் செய்கிறதுக்கான ரேடார்கள். இதை கொள்முதல் செய்கிறதுக்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்து கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ரூபாய் 2000 கோடி மதிப்பில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ரேடார்கள் எல்லாம் குறைந்தபட்சம் 70% நம்ம உள்நாட்டு பொருட்களோட தயாரிச்சிருப்பாங்க. அடுத்தது, தாயின் பெயரில் மரம் நடுவோம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024 ஜூன் 5. நம்ம உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5ஆம் தேதி தான் ஏக் மாட் பே கா நாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இதை கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இதை தவிர நம்ம மத்திய அரசுடைய திட்டங்கள் தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயுமே இதை நம்ம பார்த்துருப்போம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏக் பேக் மா கே நாம் அப்படிங்கிற ஒரு திட்டம், தாயின் பெயரில் மரம் நடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க அம்மாவுடைய பேரில் ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மரத்தை நம்ம பாசமாக கவனிப்போம்ல, அதற்காக தான். இப்போ இந்த முன்னெடுப்பின் கீழே பிரிட்டனுடைய அரசரான 3ஆம் சார்லஸுக்கு மரக்கன்றை பிரதமர் மோடி வந்து வழங்கியிருக்காரு. என்ன மரம் அப்படின்னா அலங்கார மரமான சோனோமா அப்படிங்கிற மரம் தான் அவருக்கு வந்து வழங்கியிருக்காரு. இதை வேறு பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா சோனாமா புறா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது கைக்குட்டை மரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மரத்தை வந்து பார்க்கும்போது ஒரு பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புறா எல்லாம் உட்கார்ந்துருக்க மாதிரி தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி கைக்குட்டையும் இருக்க மாதிரி, கர்ச்சீஃபும் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நட்டு வைத்த 2 to 3 ஆண்டுகளில் இது அதிக மலர்களை பூக்கும். அடுத்தது, ட்ரேசஸ் என்ற விண்வெளி திட்டத்தை செயல்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நாசா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாசா ட்ரேசஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்துகிறாங்க. இது ஒரு விண்வெளி திட்டம். இது என்ன அப்படின்னா இதோடைய விரிவாக்கம் டேண்டம் ரீகனெக்ஷன் அண்ட் கப்ஸ் எலக்ட்ரோடைனமிக்ஸ் ரீகான்சனன்ஸ் சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது தான். இதை வந்து நாசா தான் செயல்படுத்துகிறாங்க. ஃபால்கன் 9 அப்படிங்கிற ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ராக்கெட் மூலமாக இதை விண்ணில் அனுப்புகிறாங்க. இது என்ன ஆய்வு பண்ணும் அப்படின்னா பூமியுடைய காந்தப்புலம் இருக்குல்ல, அது சூரிய புயல்கள் மற்றும்
விண்வெளி வானிலையிலிருந்து எப்படி நம்ம பூமியை வந்து பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணுறாங்க. அடுத்தது, கல்வி நிலையங்களில் மாணவர்கள் தற்கொலைகள் குறித்து 15 நெறிமுறைகளை வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் உச்சநீதிமன்றம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில், காலேஜில், அதே மாதிரி கோச்சிங் சென்டரில் கூட மாணவர்கள் வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க. அப்போ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்வி நிலையங்களில் சில நடைமுறைகளை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம உச்சநீதிமன்றம் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அதற்காக 15 நெறிமுறைகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 100க்கு மேலே மாணவர்கள் படிப்பாங்கல்ல கல்வி நிறுவனங்கள், அங்கே உளநல ஆலோசகரை வைத்து அந்த மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கணும் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. இப்போது கோச்சிங் இன்ஸ்டியூட்டில், ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேட்டு அதை சரி பண்ணுறத இவங்க வந்து பண்ணுவாங்க. அடுத்தது, ஆபத்து நிறைந்த இடங்களுக்கு மாணவர்கள் செல்லாத வகையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு கல்வி நிறுவனத்தில் ரொம்ப உயரமான பகுதியிலிருந்து மாணவர்கள் வந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணுறாங்க. அப்போது அந்த உயரமான பகுதிக்கு மாணவர்கள் போக விடாமல் பார்த்துக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி கல்வித்திறன் அடிப்படையில் மாணவர்களை தனித்தனி குழுவாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் A1 குரூப்பு, இவங்கெல்லாம் நல்லா படிக்கிறவங்க, இவங்க எல்லாம் C குரூப்பு, இவங்கெல்லாம் அவ்வளோ படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிரிக்கக்கூடாது. அது மாணவர்கள்கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையை வந்து உருவாக்கும் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. அப்புறம் பாலியல் சீண்டல், அப்புறம் பாலியல் துன்புறுத்தல், ராகிங், ஜாதி மத ரீதியில் பாகுபாடு, இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 15 நெறிமுறைகள் அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம சுருக்கமாக இப்படி கொடுத்துருக்கோம். இதுதான் முக்கியமான நெறிமுறைகள். இந்த நெறிமுறைகள் அமலாக்கம் குறித்து மத்திய அரசு 90 நாட்களில் நிலவர அறிக்கை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு இப்போது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த நெறிமுறைகள் எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொருத்தம் அப்படின்னா, பள்ளிகள், கல்லூரிகள், அதாவது தனியார் பள்ளிகள், அரசுடைய பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், அரசுடைய கல்லூரிகள், அப்புறம் பல்கலைக்கழகங்கள், பயிற்சி மையங்கள், இந்த மாதிரி அனைத்துக்குமே இந்த நெறிமுறைகள் பொருந்தும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, 2019 முதல் 2023 வரை இந்தியாவில் யானை தாக்குதலில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் மரணமடைந்தனர்? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2019 2023 இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் 2869 பேர் யானை தாக்கி மரணமடைந்திருக்காங்க. நம்ம நாட்டிலே அதிகமாக ஒடிசாவில் 624 பேர் வந்து பலியாயிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 256 பேர் வந்து யானை தாக்கி பலியாயிருக்காங்க. அடுத்தது, இப்போது அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களில் இந்தியர்கள், சீனர்கள் உள்பட வெளிநாட்டில் பணியமர்த்ததை வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். போல்டு குருஷேத்ரா அப்படிங்கிற பயிற்சி, இது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து ராஜஸ்தானில் ஜோத்பூரில் தான் நடைபெற்றது. அடுத்தது முக்கிய தினங்கள் இருக்குது, அது பார்க்கலாம். கார்கில் போர் வெற்றி தினம், கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது ஜூலை 26ஆம் தேதி. 1999ஆவது ஆண்டு ஜம்மு காஷ்மீருடைய கார்கில் பகுதியை பாகிஸ்தான் இராணுவம் வந்து கைப்பற்றியிருந்தாங்க. ஓகேவா? அப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் இதற்காக கார்கில் போர் வந்து 1999 நடைபெற்றது. அப்போ ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற நடவடிக்கை மூலமாக இந்தியா இதில் வெற்றி பெற்றது. இந்தியா வெற்றி பெற்ற நாள் தான் இன்னைக்கு, அதாவது ஜூலை 26ஆம் தேதி 1999. இனி ரிவிஷன் பார்க்கலாம். இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் உமா கஞ்சிலால். அடுத்தது, நீண்ட நாள் பதவி வகித்த இந்தியாவின் பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது, ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயில் என்ஜின் தற்போது எங்கு பரிசோதனை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ICF சென்னை. இது வந்து சென்னையில் பெரம்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. அதனால் இதை வந்து ICF பெரம்பூர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்தது, தற்போது பிரதமர் மோடி மாலத்தீவு நாட்டிற்கு எவ்வளவு ரூபாய் கடன் வழங்கப்படும் என அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 4850 கோடி. அடுத்தது, ட்ரோன் மூலம் ஏவும் ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் DRDO. அடுத்தது, தாயின் பெயரில் மரம் நடுவோம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024 ஜூன் 5. இதை வந்து தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே திட்டம் தான். ஓகே. அடுத்தது, ட்ரேசஸ் என்ற விண்வெளி திட்டத்தை செயல்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நாசா. அடுத்தது, கல்வி நிலையங்களில் மாணவர்கள் தற்கொலைகள் குறித்து 15 நெறிமுறைகளை வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் உச்சநீதிமன்றம். அடுத்தது, 2019 முதல் 2023 வரை இந்தியாவில் யானை தாக்குதலில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிக மரணமடைந்தனர்? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.